தொடர்ந்து கரூரில் ஒரு பெருந்துயரம் ஏற்பட்டதை அடுத்து இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் அதுபோன்ற நிகழ்வுகள் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் நாமக்கல்ல விஜய் பரப்புரையின் போதும் கூட கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்களும் குழந்தைகளும் தவித்த அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கோம். தற்போது வெளியான காட்சிகளின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நெரிசலில் சிக்கி தவித்த சிறுவர்களை பக்கத்தில் இருந்த கடைக்குள்ள பெற்றோர்கள் அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம திரையில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் தங்கமணி. இந்த கரூரினுடைய இந்த பெருந்துயரத்தை அடுத்து இதற்கு முன்னாடிலாம் பரப்புரை நடந்திருக்கு, அங்கெல்லாம் இப்படி நடந்ததா அப்படின்ற ஒரு பெருங்கேள்வியை தான் எழுப்புறாங்க. ஆனா நாமக்கல்லையுமே இதே போன்ற ஒரு நெருக்கடி இருந்தது. குழந்தைகளும் பெண்களும் அவதி அடைந்தார்கள். அவங்க எப்படியெல்லாம் தப்பிச்சாங்க அப்படின்ற அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். களத்துல அன்னைக்கு நிகழ்வு என்னவா இருந்தது? நிச்சயமாக சனிக்கிழமை அன்று நாமக்கல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். குறிப்பாக 8:30 மணி அளவில் தான் நாமக்கல் மாநகரில் விஜய் பரப்புரை செய்வதாக அந்த அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் 8:30 மணி அளவில் தான் சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டிருந்தார். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விஜய் பரப்புரை செய்வதற்கு சேலம் பிரிவு சாலை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சேலம் பிரிவு சாலையினை எடுத்துக்கொண்டால் இருபுற சாலையாக இருக்கின்றது. அதில் ஒரு தனியார் திரையரங்கம் முன்புதான் விஜய் பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றார். சுமார் 1.50 கிலோமீட்டர் தூரம் தாவேகா நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தனர். குறிப்பாக அந்த சாலை முழுவதுமே பார்த்துக் கொண்டால் ஒரு வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. சூப்பர் மார்க்கெட், ரெடிமேட் கடை, தங்க நகைக்கடைகள் போன்ற பல்வேறு வணிக வளாகங்களை கொண்ட பகுதியாக தான் நாமக்கல்லில் விஜய் பரப்புரை செய்த பகுதி இருந்தது. ஆனால் அதற்கு எதிர்ப்புறம் இருந்த பல்வேறு ஹோட்டல்கள் அன்றைய மூடப்பட்டிருந்தது. விஜய் சரியாக 1:30 மணி அளவில் நாமக்கல் மாநகருக்கு வந்து அவர் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது கட்டுக்கடங்காத அளவிற்கு கூட்டமானது விஜயனுடைய வாகனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது சேலம் பிரிவு சாலை பகுதியில் இருக்கின்ற காவல்துறை சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிக்னலுக்கு அருகில் தான் ஒரு குடும்பமே கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து மூச்சு விடுவதற்கே மிகவும் சிரமப்பட்டு அருகில் இருந்த ஒரு தனியார் உணவகத்தினுடைய ஷட்டரை ஓபன் செய்து அந்த குடும்பமே உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தது. இதில் 2 சிறுவர்கள், ஒரு தாய் மற்றும் ஒரு தந்தை உட்பட 4 பேர் அவர்கள் அந்த விஜயனுடைய பரப்புரை கூட்டத்தில் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் அந்த காட்சிகள் என்பது நெஞ்சையே பதற வைக்கின்றது. 2 சிறுவர்கள் ஐயோ அம்மா எங்கனால் மூச்சே விட முடியலை என்று கதறி அருகில் இருந்தவர்கள் அந்த சட்டரை ஓபன் செய்து அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே அனைத்து கடைகளும் சாத்தப்பட்டிருந்தது. இந்த காரணத்தினால் குடிநீருக்கு கூட வழி இல்லாமல் அங்கிருந்த சிறுவர்கள் காட்சியில் கூட பார்த்திருக்கலாம். அவர்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்காத பட்சத்தில் தான் அந்த உணவகத்தினுடைய சட்டரை ஓபன் செய்து அருகில் இருந்த நிர்வாகிகள் அவர்களை உள்ளே அனுப்பினர். மற்றொரு காட்சியில பாத்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கு மேலே ஏறி அந்த டிவைடர் மேலே ஏறி வாகனத்தை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு நிர்வாகிகள் அவர்கள் உயிரை காக்குவதற்காக அந்த விஜயனுடைய வாகனத்துக்கு அருகில் நின்று மேலே ஏறி நின்று பார்த்து கொள்ளும் காட்சிகள் கூட வெளியாகி இருக்கின்றது. மற்றொருவரும் சிக்னல் மேலே ஏறி அவர்கள் உயிரை காப்பாற்றுகிற நாமக்கல்லிலே இது மாதிரியான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் கரூரில் இதற்கு மேல் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 40 பேர் தற்போது உயிரிழந்திருக்கின்றனர். இதைவிட நாமக்கல்லில் இதற்கு மேல் கூட்டம் கூடியிருந்தால் இன்னும் பலியாகியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த காட்சிகளை கொண்டுதான் தற்போது நாமக்கல் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். நாமக்கல்லில் நடைபெற்ற பரப்புரையின் போதும் கூட அங்குமே கூட்ட நெரிசல் இருந்தது. அதனால் மக்கள் அங்கு எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் தப்பித்தார்கள் அப்படின்ற காட்சிகளையும் பார்த்தோம். என்ன நடந்தது என்பது குறித்தான உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி தங்கமணி.